இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரொம்ப சிம்பிளான முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அதில் ரெண்டு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் 3 சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன் 65 மசாலா ஆச்சி பிராண்ட் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும், அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க. இப்போ அதையும் நல்லா பச்சை வாடை போகட்டும். இப்போ அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதை ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் ஒரு 5 முட்டை எடுத்து வேக வச்சு 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போது முட்டையில் மசால் படும்படி எல்லாத்தையும் பரட்டி விட்டுக்கலாம். முட்டை கரு உடையாததுக்கு முட்டையை கட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்ல கருவை அழுத்தி விட்ருங்க. முட்டை கரு உடையாது. எல்லாத்தையும் கலந்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு எதுவும் ஒரு மசாலாவும் தேவையில்லை, ஒரே ஒரு பொடி இருந்தால் மட்டும் போதும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.